Namaste, greetings to all of you. Last video நம்ம பேசும்போது successful employees and then mass mentality உள்ள employees இதை பற்றி நம்ம சொன்னோம். இப்போ மேனேஜ்மெண்ட்டில் உள்ள ஆளாக இருந்து இதை நீங்கள் இந்த லாஸ்ட் வீடியோவை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? நீங்கள் சொன்ன பாயிண்ட் வெரி வேலிட் சார். ஆனால் how do I identify these people? அது எதாச்சுமாக தான் கிடைக்குமா? நான் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்ச அப்புறம்தான் ப்ராக்டிஸை பார்த்து அவங்க வேலை செய்கிறத பார்த்து தான் நான் இந்த ஆட்களை கண்டுபிடிக்கணுமா? இல்லை வேலைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களை நான் ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி ஆட்களையே நான் வேலைக்கு வைக்க முடியுமா? திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டாபிக் மாதிரி வருது. இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி கம்பெனியில் வேலைக்கு எடுக்கும்போது அவங்களுடைய ப்ரொஃபைல் பார்ப்பீங்க, வேறு கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இல்லைனா அவங்களோட புதுசாக வேலைக்கு நீங்கள் ஒரு ஆளை சேர்க்குறீங்க, காலேஜ்லேருந்து வெளியில் வரான் அப்படின்னா அவனோட மார்க் ஷீட் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பீங்க. இதை பேஸ் பண்ணி யூ கம் டு த கன்க்ளூஷன் தட் ஈவன் நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆர் நீங்கள் ஒரு டெஸ்ட் வைப்பீங்க, அந்த டெஸ்ட்டில் அவன் நல்லா எழுதியிருக்கானா அப்படிங்கிறத வச்சுட்டு, இல்லை இன்டர்வியூ நல்லா ஆன்சர் பண்ணானா வச்சுட்டு அவனை வேலைக்கு எடுப்பீங்க. நார்மலாக எல்லா கம்பெனிஸ்லையும் இதான் நடக்குது. ஆனால் இதுக்கும் மேலே நீங்கள் ஒரு ஸ்டெப் யோசிக்கக்கூடிய ஆளாக இருந்தால், என்னால் இதை சொல்கிறேன், நீங்கள் பண்ணக்கூடிய இன்டர்வியூஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆட்கள் ஹைலி ப்ரொடக்டிவாக இருந்திருக்காங்களா எல்லா வாட்டியும் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா டு see the right people, அந்த கண் உங்களுக்கு இருக்கா? அதை பார்க்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கா? திறமை இருக்குங்கிறத சில பேர் அனுபவத்தில் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் இது ஒரு சயின்ஸா, இது ஒரு டெக்னாலஜியா, இதை கற்றுக்கிட்டு நம்ம ஃபைன் டியூன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஆட்களை தேடி தேடி உங்களால் எடுக்க முடியுமா? இந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் ஆட்களாகவும் நீங்கள் இருக்கீங்களா? அப்போது உங்களுடைய மெயின் ரிசோர்ஸஸ் என்னது? உங்களுடைய டெக்னாலஜியோ, உங்களுடைய கம்பெனி நேமோ, இல்லை அது கம்பெனி இருக்கிற இடமோ கிடையாது, பிராண்ட் நேமோ கிடையாது. இதை விட பிரமாதமான ஒரு ப்ராடக்ட் அந்த பிராண்ட் நேம் பாப்புலர் ஆச்சுன்னா நீங்கள் வெளியில் போன மாதிரி ஆகிடும். அப்போ உங்கள் டெக்னாலஜி நீங்கள் அப்கிரேட் பண்ணலைன்னா அப்பயும் நீங்கள் தோற்று போன மாதிரி இருக்கும். அப்போ ரிசோர்ஸஸ்னால் என்னது சார்? உங்களுக்கு ரிசோர்ஸஸ்னால் உங்களுக்கு பீப்புள் தான். அஃப்கோர்ஸ் பணம் இதெல்லாம் நீங்கள் சொல்வீங்க, பணம் டெக்னாலஜி இதெல்லாம் இருந்தால் தானே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படி நீங்கள் சொல்வீங்க. ஆனால் என்னுடைய பார்வையில் சொத்துன்னு நம்ம பார்க்குறது மக்கள் தான். ஆர்டினரி பீப்புளை வச்சு வேலைக்கு வாங்கக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கு தான் டெக்னாலஜியை நம்பி வாழ வேண்டியிருக்கும், சிஸ்டமை நம்பி வாழ வேண்டியிருக்கும். ஆனால் ரிசோர்ஸஸே எனக்கு பீப்புள் நினைக்கக்கூடிய ஆட்கள் என்ன சிஸ்டம் கொடுத்தாலும், என்ன டெக்னாலஜி கொடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய வீக்னஸை கரெக்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகக்கூடிய பீப்புளாக அவங்க மாற்றி தர முடியும். என்ன சூழ்நிலையிலும் கம்பெனியோட எனர்ஜியை மாற்றி ஃப்ரம் நெகட்டிவ் டு எக்ஸப்ஷனலி பாசிட்டிவ் ஜெயிக்கக்கூடிய கம்பெனியாக மாற்றுறதுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கும், அறிவு இருக்கும், அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும். இது நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த மாதிரி ஆட்களை சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இங்கே தான் உங்களுக்கு பிராணிக் ஹீலிங் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ பிராணிக் ஹீலிங் சொல்கிறது எ டெக்னாலஜி ஆன் எனர்ஜி. எனர்ஜி, நுட்பமான சக்தியை பற்றி உணரக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் பிராண சிகிச்சை சொல்கிறது. பிராண சிகிச்சைன்னு போட்டிருக்கே சார், அப்போ நோயாளிங்களுக்கு தானே அப்படி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அது கிடையாது, நோயாளிகளுக்கும் கூட அது. அப்போ பிராணிக் ஹீலிங் சொல்கிறது சட்டில் எனர்ஜி பற்றியான அறிவு. இந்த சட்டில் எனர்ஜி பற்றியான அறிவு உங்களுக்கு வளர வளர நீங்கள் அந்த ப்ராடக்டை பார்க்குறதுக்கு முன்னாடியே அதோட குணம் என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நான் ப்ராடக்ட் சொன்னேன், ஆட்கள் சொல்லலை. அப்படின்னா மக்களுக்கும் எனர்ஜி இருக்குது, ப்ராடக்ட்டுக்கும் எனர்ஜி இருக்குது. இந்த எனர்ஜியை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மக்களுடைய திறமையோ அந்த ப்ராடக்ட் பற்றியோட குணத்தையோ உங்களால் அந்த ப்ராடக்டை தொடுறதுக்கு முன்னாடியே, அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இன்டர்வியூக்கு வர்றதுக்கு முன்னாடியே அங்கேயே உங்களால் ஸ்க்ரீன் பண்ண முடியும்.
இவங்களுடைய சக்ராஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இவங்க ஆரா எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா அதெல்லாம் முடியுமா சார்? அதெல்லாம் வந்து அவங்க இல்லாமலே நம்மளால் பார்க்க முடியுமா? நுட்பமான சக்தி தானே. அவங்க தொட்டு தான் ஃபிசிக்கல் ப்ராடக்டை தொடணும்னு அவசியம் இல்லை. நுட்பமான சக்தி கணக்கு புலப்படாமல் எல்லா இடத்துலையும் சூழ்ந்து இருக்குது, அவங்கள சூழ்ந்து இருக்குது. அப்போ சில டெக்னிக் மூலமாக அந்த எனர்ஜி பற்றி நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஆட்களாக இருந்தால் இந்த 20% ஆட்களையே நீங்கள் மேக்ஸிமம் தேடணும். அந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புளை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா பிராணிக் ஹீலிங் உங்களுக்கு ஒரு ஹியூஜ் சப்போர்ட்டாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, குவாலிட்டி ஆஃப் சோல்ஸ் அது எப்படி இருக்குது? அப்போ அச்சீவிங் ஒன்னஸ் வித் த ஹையர் சோல், இந்த 2 ப்ரோக்ராம் உங்களுக்கு என்ட்ரி லெவல் ப்ரோக்ராம் இன் பிராணிக் ஹீலிங்கில் உங்கள் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாற்றக்கூடியதாக இருக்கும்.